பாத்தி பண்ணாங்க. அதுக்கு ஒரு ரசிகர் வட்டம் இருக்குது. அவரே வந்து சொல்றாரு அவர் ஒரு தெலுங்குக்காரர். அப்போ நம்ம யாரெல்லாம் வந்து தமிழ் ஆட்கள் நினைச்சோம், இவங்கெல்லாம் வந்து தெலுங்கு ஆட்கள தான் இருக்காங்க. ஸோ சாதி பெருமையை நீங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய சாதி சங்கம் மீட்டிங்ல கலந்து. அப்போ இவங்களுடைய முற்போக்கு படங்கள், சாதி ஒழிப்பு படங்கள்லாம் வந்து பணம் பண்றதுக்கான சும்மா பேச்சுக்கு. அப்போ என்ன ட்ரெண்டா இருக்குதோ, தமிழ் சமூகத்தை சாதி ஒழிப்பு பேசினா அவனுக்கு ஒரு முற்போக்கு வட்டம் கிடைக்குது, முற்போக்கு வளையத்துக்குள்ள அவர் வந்துடுறாரு. அப்புறமா ஒரு முற்போக்கு சாதி ஒழிப்பு போராளி ரேஞ்சுக்கு அவங்க பில்டப் பண்ணிடுறாங்க. இப்படிலாம் சொல்லி பணம் சம்பாதிக்குது. அன்னைக்கு என்ன ட்ரெண்டா இருக்குதோ அது மாதிரி பேசி பணம் சம்பாதிக்கிறது. அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியா தான் இவங்க இந்த மக்களை பார்த்து இங்கெல்லாம் இதெல்லாம் சாதி ஒழிப்பை பத்தி பேசி ஒரு டிராமா பண்ணியிருக்காங்க. நிஜத்துல அவங்க அவ்வாறு இல்லை என்பதை இந்த மாதிரி நம்ம பேசுற இந்த உரையாடல்கள் மூலியமா இதை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் யார் வந்தாலும் ஃபயர் விடுறாங்க, யார் வந்தாலும் கொடி பிடிக்கிறாங்க, யார் வந்தாலும் தூக்கி வளர்த்து விட்டுருவாங்க நம்ம ஆளுங்க, நம்ம 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 நிலப்பரப்பில் உள்ளவங்க. அப்போ வந்து இவங்களோட ரியாலிட்டி தெரியுமோ, அது ஐயோ இவனையா தூக்கி பிடிச்சோம், இவன் தான் இப்படி இருக்கான் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஊடகத்தின் வழியாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. நான் இன்னும் பறையர் அப்படின்ட்டு நான் சொல்லும் போது, நீ மட்டும் உன் சாதியை உயர்த்தி பிடிக்கிறியே, எங்களெல்லாம் சாதி ஒழிப்பை பத்தி பேசுற, நீ உன் சாதினா முதல்ல நான் சாதிய படிநிலையிலே வரமாட்டேன். 4 வருடங்களை தோற்றுவித்து பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்ற 4 வருடத்தை எதிர்த்து சண்டையிட்டாதால் தான் நான் அவர்ணர்களா சேரியில ஊருக்கு ஒதுக்குப்புறமா நாங்க இருக்கோம். பறையர்கள் என்பதை அறத்தை உலகுக்கு பறைசாட்சியவர்கள். பறைத்தல்னா எடுத்துரைத்தல். அறத்தை பறைசாட்சியவர்களை ஒரு தொல்குடி மக்கள் சாதிக்கு எதிராக சண்டையிட்டவர்கள் நாங்க. அதனாலதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவும் நிலமற்றவர்களாகவும் வீடற்றவர்களாகவும் ஒரு சாதியை, அனைத்து சாதிகள் வசிக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு இல்லாமல் எங்கள் குடியிருப்பு இந்தியா முழுவதும் ஊர் வேறு சேரி வேறாக பிரிந்திருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் நாங்கள் சாதிக்கு எதிராக போர் தொடுத்து சண்டையிட்டவர்கள். அதனுடைய மக்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அது சாதி பெயர் அல்ல. பறையர் என்பது சாதி பெயர்களது. அறத்தை உலகுக்கு, தம்மத்தை, புத்தனின் தம்மத்தை, வள்ளுவனின் அறத்தை உலகுக்கு பறைசாட்சியவர்கள் தான் பறையர்கள். ஸோ அங்கிருந்து நான் வந்தன்றதை நான் பெருமையா சொல்லிப்பேன். நான் சாதியற்றவள். அதனால நீ சாதியை பார்க்கறடா உன்னை சொக்கா பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய அறம் என்னிடத்தில் இருக்கிறது, அதற்கான நியாயம் என்னிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு. அப்போ துடியன், பாடன், பறையன் 4 அல்லாது வேறு குடியும் இல்லையே என்று புறநானூற்று பாடல்கள் சொல்லுது. பார்ப்பானுக்கு மூத்தோன் பறையன் கேட்பாரற்று கீழ்சாதியானான். பார்ப்பானுக்கே மூத்தோன் பறையன் கேட்பாரற்று கீழ்சாதியானான். பார்ப்பானுக்கு முன்னாடியே பூணூல் அணிந்தவர்கள். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் குரல் இருக்கு. அந்தனர் யாருன்னா அறவோர், அறத்தை போதித்தவன் தான் அந்தனன். முன்னாடி பூணூல் அறிந்தவர்கள் யாருன்னா பறையர்கள் தான் பூணூல் அணிந்திருந்தார்கள். இன்னைக்கு பார்ப்பனர்கள் அதை திருடி கொண்டாங்க. பறையர்கள் சைவ உணவை உண்பவர்கள் வரலாற்றுல. இன்னைக்கு அவர்கள் மீது மாட்டு இறைச்சி வலிந்து திணிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உன்னுடைய உணவுன்னு பிராண்ட் பண்ணி அவங்க உணவரசியல் மீது சொல்லி ஒடுக்கியிருக்காங்க. பார்ப்பனர்கள் தான் யாகங்கள் வளர்த்து, பிராமணர்கள் யாகங்கள் வளர்த்து அது அசுவமேத யாகங்கள் பண்ணி குதிரைகளையும் பசுக்களையும் தீயிலிட்டு பொசுக்கி சுட்டு தின்னவங்க. எங்களுடைய உணவு அது கிடையாது. நாங்கள் சைவர்கள், நாங்கள் தூய சைவ உணவு உண்டவர்கள். நாங்கள் இன்னைக்கு வலிந்து மாட்டரசியல், உணவரசியல் எங்கள் மீது திணிக்கப்பட்டது. இது இடையில் வந்தது. இவங்க இந்த மக்களை கிட்ட நிலமும் எல்லாத்தையும், அதிகாரத்தையும், வீடையும் எல்லாத்தையும் பிடிச்சி அவளை ஓரம் கட்டினாங்க. பசியில செத்துமடி நமக்கு வரலாற்றில் இறந்ததை உண்பவர்கள் தான் பௌத்தர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு உயிரை வதைத்து கொன்று புசித்து உண்டவர்கள் அல்ல நாங்கள். இறந்து வீணாய் கடந்த இதை உண்டு எங்க உயிரை நாங்கள் காப்பாற்றிக்கணுங்க. வரலாற்றில் மால் நியூட்ரிஷனாக இருந்த எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கணும். அப்படித்தானே ஒரு உயிர்வதை புரிதலை தவிர்த்திடும் அறத்தினை உவந்தை ஏற்கின்றேன் என்ற புத்தனின் வாழ்வியலை கடைபிடிப்பவர்கள். அப்ப நான் உயர்ந்தோன் என்று இதன் மூலியமா தான் நான் உயர்ந்தோன் என்று சொல்ல வருகிறேன். ஒரு உயிரை நான் கொல்ல மாட்டேன். சாதிகளால மனிதனை கூறு போடுவதை எதிர்த்து சண்டை போடுபவள், அதனால் நான் உயர்ந்தவள் உன்னை விட. நீ மனிதனை சாதியின் அடிப்படையில் பிரித்து கூறு போடுற. நீ என் முன்னாடி நீ தாழ்ந்தவன், சாதியால் அல்ல, உன்னுடைய செயலால் நீ தாழ்ந்தவன். என்னுடைய செயலால் நான் மேன்மையானவள் என்பதை இந்த உலகுக்கு பறைசாற்றவே நான் ஒரு பறைத்தி என்று
பெருமையாக சொல்றேன். தங்களின் பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.